ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மெத்த மேலே படுத்துக்கிட்டோம். அதனால் காலையில் எந்திரிக்கவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நல்லா ஜில்லுன்னு காற்றுக்கு சூப்பராக தூக்கம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தூங்கி எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா விடிஞ்சிருச்சு. கண்ணை முழிச்சு பார்க்கும் போதே இந்த இயற்கை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வானம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு. வழக்கம் போல் வாசல்லாம் கூட்டி சாணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் குடத்தெல்லாம் கழுவி கொடுத்துட்டு என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு இருந்தார். நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் சமைச்செல்லாம் உங்கள் அத்தை மாமா கொடுக்குறீங்க, ஆனால் ஏன் தனியாக சமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒட்டுக்கா சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். சமைக்கும் போது கூடமே உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த தக்காளி சாப்பாடு நான் செய்கிறேன் அப்படின்னா அதை செஞ்சதுக்கப்புறம் போட்டு கொடுக்கும்போது நான் சாப்பாடு சாப்பிட்டா இல்லை அந்த தக்காளிலாம் நான் பொறுக்கி போட்டுட்ருக்கட்டுமா அப்படிம்பாங்க. குழம்பு தாளிக்கும் போது நம்ம கருவேப்பிலை போடுவோம், அந்த கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. சரி சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கூட என்ன அது குழம்புல ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்தில் பேசுவாங்க. இந்த மாதிரி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் தனியாக இருக்கும் போது எது செஞ்சு கொடுத்தாலுமே அமைதியாக சாப்பிட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.